ஹலோ காய்ஸ், வெல்கம் டு என்கோர் ஃபோட்டோஷாப். நான் அடிக்கடி சொல்கிறேன், என்னுடைய சேனலை பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். நான் தொடர்ச்சியாக கேட்டு தான் இருக்கேன். நீங்கள் யாருமே என்னுடைய சேனலை வாட்ச் பார்க்க பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதாக பண்ணுங்கன்றேன், அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், InDesign, Corel, ஃப்ளாஷ் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு அதுதான் தெரியும். வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாது. பிளாக் சேனலும் என்னால் பண்ண முடியாது. நீங்கள் தான் மனசு வச்சு எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக கேட்டுக்கிறேன், தயவுக்கு கேட்டுக்கிறேன். எனக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. ஃபோட்டோஷாப் படிக்கிறவங்க பாருங்கள் என்னுடைய சேனலை. ஃபோட்டோஷாப், கிராஃபிக் டிசைனிங் படிக்கிறவங்க என்னுடைய சேனலை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போட முடியும். உங்களை டவுட்ஸ் இருந்தாங்கன்னு கேளுங்க, நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் வீடியோ மூலமாக. சரி வாங்க, இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துகிட்ருக்கு இல்லையா? அதில் உக்ரைனில் படிச்சுட்ருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கோவை மாவட்டத்தை சேர்ந்த நikeஷ்ன்ற மாணவர் யுக்ரைன் இராணுவத்தில் சேர்ந்துருக்கிறத நியூஸை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எதுக்கு அதில் போய் சேர்ந்தாருன்னா, இந்திய இராணுவத்தில் சேரணுன்றது தான் அவரோட ஆசை. ஆனால் ஹைட் காரணமாக அந்த ஆசை நிராகரிக்கப்பட்டுடுச்சு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டார். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டா முதல்ல வர மறுத்த அவர் இப்போ வர ஒத்துக்கிட்டாரு. அவங்க பேரண்ட்ஸ் இந்திய வெளியுறவுக்கிட்ட பேசியும் பார்த்து இது பண்ணாங்க. ஃபோன் மூலமாகவும் நிகேஷ்கிட்ட பேசி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி இப்போ ஃபைனலாக ஒத்துக்கிட்டாரு. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். அவர் சேஃபாக நாட்டுக்கு வரட்டும், நம்ம நாட்டுக்கு. அது வரைக்கும் சந்தோஷமான விஷயந்தான். அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் கவர்மெண்ட் எதுவும் எடுக்காமல் இருந்தால் அது ரொம்ப சந்தோஷம். அடுத்த நியூஸ் என்னன்னா, ஆர்சிபியோட நியூ கேப்டன் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியோட அஃபிஷியல் கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ யாருன்னா, நம்ம FD டூப்ளசிஸ் தான், சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். இவரை பற்றி நம்ம கேட்கவே வேணாம். இனிமேலும் ஆர்சிபி வெற்றி பயணம் தொடரும்னு நம்பலாம். வெற்றி பயணத்தில் கால் எடுத்து வைக்கணுன்றதை நம்பலாம். ஸோ மக்களே, இதுதான் என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால், கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஆதரவை மட்டும் கொடுங்க. எனக்கு உங்களோட ஆதரவு இருந்தால் தான் என்னால் சர்வை பண்ண முடியும். ஸோ மறக்காமல் எனக்கு ஆதரவு கொடுங்க, தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்க்கு. மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.